हरिः ओम श्री गुरुभ्यो नमः. These shlokas are recorded by separating the stanza word by word for easy learning. Please share your feedback in the comment. Kindly subscribe and share to others. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Narayanaya. நாராயணியம் தசகம் 91. பக்தி மகிமை. நாராயணியத்தின் 91வது தசகம் பக்தி மகிமை என்ற தலைப்பில் பக்தி யோகத்தின் இயல்பு மற்றும் அதன் உன்னதத்தை ஆழமாக எடுத்துரைக்கும் ஒரு முக்கியமான அத்தியாயமாகும். இது முக்தி அடைவதற்கும் உலக துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் மிகவும் பயனுள்ள வழியாக பக்தியை கூறுகிறது. முக்கிய சாராம்சங்கள். இது இறைவன் மீதான பக்தியின் உச்சபட்ச முக்கியத்துவத்தையும் வலிமையையும் விவரிக்கிறது. உண்மையான பக்தி மட்டுமே இறைவனின் அருளையும் முக்தியையும் அடைய மிகவும் வலுவானதும் மிக சிறந்த வழியும் என்று விளக்குகிறது. மற்றெல்லா வழிகள், சடங்குகள் மற்றும் அறிவுகளும் முடிவில் பக்தியையே நோக்கி இட்டுச் செல்கின்றன என்று இந்த தசகம் வலியுறுத்துகிறது. மேலும் இறைவனிடம் தூய அன்பு மற்றும் சரணாகதி மூலம் ஒருவர் அனைத்து தடைகளையும் பாவங்களையும் கடந்து நித்திய ஆனந்தத்தையும் இறைவனுடன் இணைதலையும் அடைய முடியும். பக்தியானது சாதி, அறிவு அல்லது அந்தஸ்து ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியது என்றும் அதுவே இறைவனின் கண்களில் மிகவும் போற்றப்படும் குணம் என்றும் இத்தசகம் வலியுறுத்துகிறது. நாராயணியம் தசகம் 91. இந்த 91வது தசகம் விவரிக்கும் விஷயங்களின் சுருக்கம். 1. பக்தியில் இறுதி அடைக்கலம். பக்தியே ஒரே மருந்து. இந்த தசகம் சரீரத்தின் மாயையால் கட்டுண்டு மும்மூன்று துயரங்களால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு கிருஷ்ணரின் திருவடிகளில் சேவை செய்வதே இறுதியான மற்றும் ஒரே அடைக்கலம் என்று உறுதிப்படுத்துகிறது. அந்த மும்மூன்று துயரங்கள் யாவை? ஆத்தியாத்மிக துக்கம், தன்னால் உடல் மற்றும் மனத்தால் ஏற்படும் துன்பம். ஆதி பௌதிக துக்கம், மற்ற உயிரினங்களால் ஏற்படும் துன்பம். ஆதி தெய்வீக துக்கம், இயற்கையின் சக்திகள் அல்லது தெய்வீக காரணிகளால் ஏற்படும் துன்பம். பயமின்மை. உண்மையான பக்தியின் மூலம் சம்சாரத்தின் பயம் உட்பட அனைத்து விதமான பயங்களும் முழுமையாக நீக்கப்படுகின்றன என்று இது வலியுறுத்துகிறது. ஒரு பக்தரின் மனம் இறைவனிடம் உறுதியாக நிலைத்திருந்தால் அவர் மாயையில் தொலைந்திருப்பதாக தோன்றினாலும் பாதையில் தடுமாற மாட்டார். 2. உண்மையான பக்தியின் இயல்பு. எல்லாவற்றையும் சரணடைதல். உண்மையான பக்தி என்பது செயல்கள், எண்ணங்கள், வார்த்தைகள், புலன்கள் மற்றும் உயிர் சக்தியை கூட இறைவனிடம் சரணடைவதாகும் என்று இது விளக்குகிறது. சமூக வேறுபாடுகளை தாண்டுதல். ஒரு நபர் தாழ்ந்த சமூக நிலையை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட இறைவனிடம் முழுமையாக சரணடைந்தால் உலகம் முழுவதையும் தூய்மைப்படுத்த முடியும் என்று இந்த தசகம் வலிமையாக கூறுகிறது. மாறாக இறைவனின் திருவடிகளை பற்றி அலட்சியமாக இருக்கும் ஒரு பிராமணர் அத்தகைய ஆசீர்வாதத்தை பெறுவதில்லை. இது பக்தி சாதியையோ அல்லது பிறப்பையோ கடந்தது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. 3. இருமை மற்றும் மாயையை வெல்லுதல். இருமையிலிருந்து வரும் பயம். இரண்டாவது ஒரு பொருள் இருப்பதாக உணர்வதால் பயம் எழுகிறது. இது மனதின் ஒரு படைப்பு. எல்லாவற்றையும் பிரம்மத்துடன் ஒன்றாக உணர்வதே லட்சியமாகும். மாயாவிற்கு எதிரான மருந்து பக்தி. அறிவுபூர்வமான புரிதல் மனதை கட்டுப்படுத்த உதவும் என்றாலும் மனம் மாயையால் பாதிக்கப்படும் போது இந்த ஒருமை உணர்வை பேணுவது கடினமாகிறது. இறைவன் மீதான ஆழ்ந்த பக்தி மட்டுமே மாயையை வெல்வதற்கும் அதன் விளைவாக அனைத்து பயத்தையும் நீக்குவதற்கும் ஒரே வழி
என்று தசகம் கூறுகிறது. 4. சத் சங்கத்தின் முக்கியத்துவம். பக்தியை வளர்த்தல். செல்வம் படைத்தவர்களுடன் பழகுவது செல்வத்தை பெற உதவுவது போல உண்மையான பக்தர்களின் கூட்டுறவு பக்தியின் பிறப்புக்கும் வளர்ச்சிக்கும் அத்தியாவசியமானது. இறைவனின் மகிமைகளை கேட்டல். அத்தகைய பக்தர்களுடன் தொடர்ந்து இணைந்து அவர்கள் வாயிலிருந்து இறைவனின் மகிமைகளை கேட்பதன் மூலம் ஒருவரின் பக்தி வலிப்பெறுகிறது மற்றும் அனைத்து பாவங்களும் நீங்குகின்றன. 5. உண்மையான பக்தரின் பண்புகள். பாடி மகிழ்தல். ஒரு பக்தர் தொடர்ந்து இறைவனின் நாமங்களையும் செயல்களையும் பாடுகிறார். சில சமயங்களில் மகிழ்ச்சியில் சிரிக்கிறார், சில சமயங்களில் உணர்ச்சியில் அழுகிறார், சில சமயங்களில் கர்ஜிக்கிறார் அல்லது நடனமாடுகிறார் என்று விவரிக்கப்படுகிறார். சமநிலை. அத்தகைய பக்தர் அனைத்து உயிரினங்கள் உட்பட முழு உலகத்தையும் இறைவனின் வடிவமாக காண்கிறார். அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து இந்த உணர்தலில் ஆனந்தத்தை காண்கிறார். அசையாத கவனம். பக்தரின் மனம் பசி, தாகம் அல்லது பிற உலக கவலைகளால் பாதிக்கப்படாமல் முழுமையாக இறைவனிடம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அவர் ஒருபோதும் இறைவனின் திருவடிகளை விட்டு விலகுவதில்லை. 6. கலியுகத்தில் பக்தியின் நடைமுறை தன்மை. அணுகக்கூடிய தன்மை. கலியுகத்தில் முக்தி அடைவதற்கான அறிவுபூர்வமான வழிகள் கடினமானவை என்பதை இது ஒப்புக்கொள்கிறது. இருப்பினும் பக்தி அனைவருக்கும் அவர்களின் தன்மை அல்லது பின்னணியை பொருட்படுத்தாமல் அணுகக்கூடியது. இறைவனின் அருள். ஒரு பக்தர் மாயையால் தடுமாறினாலும் அவர்கள் மீண்டும் சரியான பாதைக்கு வழிநடத்தப்படுவார்கள் என்பதை இறைவனின் அருள் உறுதி செய்கிறது என்று தசகம் கூறுகிறது. 7. முழுமையான பக்தி மற்றும் நிவாரணத்திற்கான பிரார்த்தனை. நாராயணீயத்தின் இயல்புக்கு ஏற்ப பட்டத்திரி தசகத்தை குருவாயூரப்பனிடம் ஒரு மனமார்ந்த பிரார்த்தனையுடன் முடிக்கிறார். உறுதியான பக்தி அவரது அனைத்து நோய்களிலிருந்தும் நிவாரணம் மற்றும் இறைவனின் உண்மையான இயல்பை முழுமையாக உணர்தல் ஆகியவற்றுக்கான தனது ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். சுருக்கமாக தசகம் 91 என்பது பக்தி யோகத்தை பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த கட்டுரையாகும். இதுவே இரட்சிப்பிற்கான உன்னதமான மற்றும் மிகவும் அணுகக்கூடிய பாதை என்று நிறைவுகிறது. மேலும் தூய சரணாகதி, தெய்வீக கூட்டுறவின் உருமாறும் சக்தி மற்றும் உண்மையான பக்தர்கள் அனுபவிக்கும் ஆழமான மகிழ்ச்சியை வலியுறுத்துகிறது.